என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்க? வார்ப்பு பிரிச்சு போட்டு இலை எண்ணி போட்டுட்டு பிரிச்சு போட்டுட்டு. ஓஹோ, இப்படி வரும் வார்ப்பு. வார்ப்பு ஏற்றியாச்சு. அது வந்து இது வந்து 200 இலக்கண்டம். இதை வந்து 100 இங்கே பிரித்து போட்டு அங்கே பீமில் ஏற்றும் போது 50 இலையாக பிரித்து போட்டு ஏற்றணும். இதுதாங்க வார்ப்பு வந்து போவணியில் பிரித்து போட்டு சந்தத்தில் ஏற்றிட்டு இது 3ஆவதா இது ஒரு வேலை. இந்த வார்ப்பில் இவ்வளோ வேலை இருக்குது. ஒரு வடி எடுத்து இதில் அணி போட்டுக்கிட்டு இந்த அணியெல்லாம் அவங்க போட்ட அணியை நம்ம அறுத்து போடணும். பெரிய அணியாக வடிகட்டையில் போட்டுக்க வேண்டியது. இதை அறுத்து போட வேண்டியது. இப்போ நம்மளுடைய கையிலேயே இப்படி பிரித்து போட வேண்டியது 200 இலையை. இப்படி எடுத்து இப்படி 200 இலையாக முடி போடணும். சூப்பர் வேலை. நுட்பமான வேலையாக தெரியுது. நுட்பமாக தான் செய்யணும், இல்லைன்னா இது செய்ய முடியாது. காப்பிக்கார வேஸ்ட் போட்டு தான் இருக்குங்க. இதில் வந்து ஃபேனும் போட முடியாது, நேருக்கும் ரொம்ப செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை செஞ்சாகணும். எல்லாம் அணி போட்டு முடிச்சாச்சா? எல்லாம் இலை எண்ணி முடி போட்டாச்சு. ஓகே, இப்போ இது வந்து கரப்பாக 2 பக்கம் 2 பிரிக்கணும். இது 2 பிரிக்கணும். ஆறு 2 4 6 இது 50 இலை பிரிக்கணும். இது வந்து அணியில் இலை எண்ணுறதுங்க. இதுதான் இலை எண்ணி கரப்பாவை வந்து 2 பக்கமும் ஒரே சரிசமமாக பிரித்து போடுறதுக்கு. இது வந்து கரப்பாகும்.